Hi viewers, welcome to Handmade Magic. இன்றைக்கி நம்ம பேசிக் க்ரோஷெட் ஸ்டிச் சீரீஸில் டபுள் க்ரோஷெட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் 8mm உல்லன் யானும் 4mmல இருக்கிற உல்லன் நீடலும் எடுத்திருக்கேன். ஸோ எப்பயும் போல் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு செயின் ஸ்டிச்சஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் இங்கே வந்து டோட்டலாக 18+3 செயின் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் எப்போ போட்டாலுமே டபுள் க்ரோஷெட்டுக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு 3 செயின்ஸ் போடணும். ஸோ நான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 18 செயின் ஸ்டிச்சஸ் ப்ளஸ் இன்னொரு 3 செயின் ஸ்டிச்சஸை ஆட் பண்ணி டோட்டலாக 21 செயின் ஸ்டிச்சஸை போட்டிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட 18th செயின். ஸோ நம்ம இங்கேருந்து 3 ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1 2 and 3. ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஒரு yarn over பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த 3 செயின் ஸ்டிச்சஸை ஸ்கிப் பண்ண போகிறோம். ஸோ 1 2 and 3 3 செயின் ஸ்டிச்சஸை ஸ்கிப் பண்ணி நான் 4th ஸ்டிச்சில் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ yarn over பண்ணி அந்த 4th ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம இப்போது நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்தால் நமக்கு 3 லூப்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போது yarn over பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப் வழியாக வெளியே எடுத்துகிட்டு அகெயின் நமக்கு ஒரு 2 லூப் ஃபார்மாக இருக்கும். ஸோ அந்த லூப்ஸ் வழியாக அகெயின் yarn over பண்ணி அந்த த்ரெட்டை வெளியே எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட டபுள் க்ரூஷேட்டோட பேட்டர்ன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச்சுக்கு yarn over பண்ணி 17th செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணி இப்போ த்ரெட்டை வெளியே எடுத்தாச்சு. 3 லூப் ஃபார்மாக இருக்கும். ஸோ அகெயின் ஒரு வாட்டி yarn over பண்ணி 2 லூப்ஸ் வழியாக வெளியே எடுக்கணும். அகெயின் yarn over பண்ணி அகெயின் இருக்கிற 2 லூப்ஸ் வழியாக வெளியே எடுக்க போகிறோம். ஸோ இதே பேட்டர்னை நம்ம நெக்ஸ்ட் இருக்கிற எல்லா செயின் ஸ்டிச்லேயும் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் செயின் ஸ்டிச்சை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது டபுள் க்ரோஷெட் வச்சு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் செயின் ஸ்டிச். ஸோ நமக்கு டோட்டலாக 18 டபுள் க்ரோஷேட்ஸ் வந்திருக்கணும். ஸோ இப்போ இதுதான் 18th டபுள் க்ரோஷேட். இப்போ இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ yarn over பண்ணி நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்தால் நமக்கு 3 லூப்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அகெயின் 2 லூப்ஸ் வழியாக த்ரெட்டை yarn over பண்ணி எடுக்கணும். அகெயின் அதே மாதிரி yarn over பண்ணி அந்த 2 லூப்ஸை நம்ம த்ரெட் வழியாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக ஒரு ஸ்லிப் நாட் போட்டு இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ரிமைனிங் எவ்வளோ எக்ஸஸான த்ரெட் வேணுமோ அது வரைக்கும் கட் பண்ணி எடுத்து அந்த த்ரெட்டை நம்ம இந்த லூப் வழியாக இன்சர்ட் பண்ணி நல்லா டைட்டன் பண்ணிட்டோன்னா நமக்கு டபுள் க்ரோஷெட் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். Hope you like this video. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.